பைபிளுடைய போதனை எப்படி தெரியுமா இருக்கு? பொதுவா நல்லவங்க கையில பணம் இருக்கும். பொதுவா நல்லவங்க கையில, கொஞ்சம் கவனிங்க, பொதுவான்னு சொல்றேன். சில நேரம் நல்லவர்கள்ட்ட அந்த நேரத்துல பணம் இல்லாம இருக்கலாம். அதனால நான் அவங்கள பழிச்சு பேசுறேன்னு கிடையாது. வார்த்தையில கரெக்டா புரிஞ்சுக்கணும். பொதுவா ஜெனரலி பொதுவா ஒரு நல்லவங்க கையில பணம் இருக்கும். வேதனை போதிக்குது. நீதிமொழியில் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழியில் 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், தன் பிள்ளைகளுக்கு கடன் வைத்து போகிறான் எழுதல, தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, கெட்டவர்கள் ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனா அதை பத்தி வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் வேதம் சொல்லுது. இப்ப கெட்டவன் கையில பணம் இருந்தா அது எப்படி நினைச்சுக்கணும்? அது நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறாரு. எப்படி ஒரு நாள் நீதிமான் கையில் போகும், அது கெட்டவன் கையில பணம் நிலைக்காது. தேவன் சில விதங்களில் செயல்படுகிறார்.